ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து கெல்வினேட்டரில் 300 லிட்ரு சிங்கிள் டோரில் பெரிய சைஸு டீப் ஃப்ரிட்ஜ். நல்லா ஒரு அடி அகலன்ற மாதிரி நல்ல பெரிய சைஸாக வரும். இது ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு வந்து கூலிங் வரல. ஆன் பண்ணோம், பார்த்தா ஃபில்டரில் வந்து பிளாக் ஆகிட்டுருக்கு. ஃபுல் கேஸ் வந்து அந்த ஃபில்டரில் 2 வே ஃபில்டர் இருக்கும் பார்த்திங்களா, அது ஒரு சைடு நம்ம பிரேக் பண்ணோன்னா ஃபுல் கேஸ் வந்து வெளியில் போயிடுச்சு. பார்த்தா கேஸ் இருக்குது, நமக்கு வந்து கூலிங் வரல. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபில்ட்ரு கட் பண்ணிவிட்டு கண்டென்சரில் ஒரு வேளை உள்ள டஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணுறோம். டஸ்ட்டு இல்லை துரு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வந்து வேறு எக்ஸ்டர்னலாக வந்து கண்டென்சர் போடுறோம். இல்லை நல்லா இருக்குது அப்படின்னா ஃபில்ட்ரு மட்டும் போட்டுட்டு செக்ஷனை வந்து கட் பண்ணி நம்ம வந்து நீட்டாக வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறோம். ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கேப்லரில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் கூட நமக்கு வந்து க்ளீன் ஆகிடும். ஆயில் ஏதாவது இருந்தால் கூலிங் காயில் எனக்கு தெரிஞ்சு வந்து ஆயில் இருக்கணும். அதனால தான் வந்து நமக்கு இதெல்லாம் இந்த பிளாக்கிங்லாம் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு என்னதாக இருந்தாலும் இது பம்பிங்கு எல்லாம் வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டென்சர் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு போடுறதா இல்லை கண்டென்சர் போடுறதா இல்லை கம்ப்ரஸர் பம்பிங் போயிடுச்சான்றது வந்து நமக்கு தெரியும். ஃப்ரிட்ஜை வந்து ஆன் பண்ணுறோம். ஃபில்டரில் ஒன்றும் டஸ்ட்டு ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ ஒரு வேளை மோட்டர் பம்பிங் கூட போயிருக்கலாம். ஆன் பண்ணி செக் பண்ணுவோம். ஏர் நல்லா தான் வருது. கம்ப்ரஸர் நல்லா தான் இருக்குது. கம்ப்ரஸர் நல்லா இருக்குது. ஆனால் கண்டென்சரில் கூட ஒன்றும் டஸ்ட்டு ஒன்றும் தெரியல. ஸோ இது பிளாக்கிங்னால் நடுவில் கேப்லரில் ஏதாவது டஸ்ட் இருந்திருக்கலாம். இல்லை கூலிங் காயில் ஓவராக ஆயில் இருக்கிறதுனால மொத்தமாக ஜாம் ஆகி கூட பிளாக் ஆகிருக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, கண்டென்சர் வந்து ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு புதுசாக வந்து ஃபில்ட்ரு போடுறோம். ஃபில்ட்ரு போட்டுட்டு செக்ஷன் வந்து கம்பல்சரி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு மட்டும் பிளாக் ஆனதுக்கு செக்ஷன் மட்டும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணி ஆகணும். செக்ஷன் வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறோம். கம்ப்ரஸர் ஆன் பண்ணியாச்சு. நமக்கு வந்து ஒரு வேளை கூலிங் காயில் ஆயில் இருக்குதா இல்லைன்னா பிளாக் ஆகிட்ருக்கா கேப்லரு, நம்ம வந்து இது கண்டினியூவாக ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறதுனால கேப்லரில் ஏதாவது சேர்ந்துருந்தாலோ இல்லை கூலிங் காயில் ஓவராக ஆயில் இருந்தாலோ அதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரீ ஆகிடும். இந்த மாதிரி ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறப்போ. இல்லை ஓவராக ஆயில் இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வந்தது அப்படின்னா கூலிங் காயில் லைட்டாக ஃப்ளேம் காமிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அதாவது பசை மாதிரி இருக்கிற ஆயில் கூட நமக்கு வந்து வாட்ரு லிக்விட் ஃபார்மில் ஆகிடும். அப்போ நம்ம ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறப்போ ஈஸியாக வந்து ஃப்ரீயாகி நமக்கு இந்த செக்ஷன் பைப்பில் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதுக்குன்னு ஓவராகவும் ஹீட்டு காட்டக்கூடாது. ஓரளவுக்கு
காமிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணணும். ஏன்னா ஆயில் இருக்குன்னு டவுட் இருக்குல்ல, ஆயில் இருக்குது. நீட்டாக ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் வந்து வெல்டிங் வச்சுட்டு அந்த பக்கம் நிப்பிள் போடுறோம். போட்டுட்டு வேக்யூம் வச்சுட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். வேக்யூம் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். 134 கேஸ் தான். இதில் இருக்கிற கம்ப்ரஸர் வந்து எலக்ட்ராலிக்ஸ் கம்ப்ரஸர்னு அதோட கம்பெனி சொல்லுவாங்க. அது அந்த சீரீஸ். இது எல் சீரீஸ் வரும். இதெல்லாம் வந்து அலுமினியம் காயில் கம்ப்ரஸர் தான். அது நல்லா ரன்னிங்கில் இருக்கிற வரைக்கும் நல்லா ரன்னிங் இருக்கும். எப்போ போய்டுன்னு சொல்ல முடியாது. பம்பிங் போயிடும், இல்லைன்னா பாடிக்கு வந்துடும். இது அதாவது அந்தளவுக்கு நம்பிக்கையான கம்ப்ரஸர் கிடையாது. இது இருக்கிற வரைக்கும் ஆனால் நல்லா ஒர்க் பண்ணுது. ஒரு மேக்ஸிமம் இந்த பாக்ஸுக்கு ஒரு 10 PSI பாயிண்ட் வரைக்கும் சரியாக போயிடும். பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1 ஹவர் ரன்னிங்கில் விட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து கூலிங் செக் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறோம். 1 ஹவர் மேலே அது ரன்னிங்கு. கிட்டத்தட்ட நமக்கு ஃப்ரண்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மொத்தம் நல்லா ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஐஸ் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வீடியோவாக பட்டது அப்படின்னா அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.